ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அகிலா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு எல்லா மசாலாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நான் இங்கே 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி சேர்க்கலாம். 400லேருந்து 500 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி 1 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு கழுவி தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். 5-6 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இது வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி இல்லைங்க. இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அன்னாசி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய், ஒரு பவுல் ஃபுல்லாக புதினா, அதுக்கப்புறமா கொத்தமல்லி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி தம் பிரியாணி செய்ய போகிறதுனால நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யும்போது வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இல்லைன்னா நம்மளோட பிரியாணியில் ஒரு சின்ன ஸ்வீட் டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மிளகாத்தூள் அளவையும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அது நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதை பொறுத்து. இப்போ நம்ம பிரியாணிக்கு அரிசி தனியாக வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நாம் இதில் புதினாவை சேர்த்துக்கலாம். நான் எல்லா புதினாவையும் சேர்க்கல, கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக தம் போட்டுட்டு அதுக்கு மேலே போடுறதுக்கு வேணும். தேவையான அளவுக்கு இப்போ போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் நான். இப்போது தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் பிரியாணிக்கு கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் சிம்மில் மீடியமாக வச்சுட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே தனியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், அந்த சைட்லலாம் எண்ணெய் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. சிக்கனை ஊற வைக்கிறதுக்கே நான் எவ்வளோ இந்த பிரியாணிக்கு தயிர் தேவையோ அது போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சிக்கன் பிரியாணின்றதுனால ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு, கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவாங்க. அதனால் தண்ணியும் நான் அதிகமாக எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது எண்ணெயிலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். இது ஒரு பக்கம் வேகட்டும். இங்கே தண்ணி இன்னொரு ஸ்டவ்வில் வச்சோல்லையே, அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதுலேயுமே சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக புதினா தழைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஒரு 80% வெந்தால் போதும். இந்த மாதிரி மெத்தடில் தான் எங்கள் அப்பா பிரியாணி செய்வாருங்க. அவர் சமையல் மாஸ்டராக இருந்தார். நிறைய கல்யாணத்துக்கெலாம் சமைப்பார். ஸோ நான் இன்றைக்கி அவரோட ஸ்டைலில் தான் பிரியாணி செஞ்சுட்டுருக்கேன். சிக்கன் என்னாச்சுன்னு பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. வெறும் சிம்மில் வச்சுட்டு நான் அதை மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ திறந்து அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறையலாம் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரைஸுமே நம்ம தனியாக வேக வச்சு தான் போடுறோம். ஸோ ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள், அதுவே போதும். தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கிளறி விட்டுக்கலாம்.
இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க, கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து ரைஸ் வெந்துடுச்சு, அதை வடிச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ஒரு 80% தான் வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபுல்லாக வேகலை, கொஞ்சம் அரிசியாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு நம்ம வடிச்சிக்கிறேன். இந்த சிக்கனில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, போதும். இதுவுமே கரெக்டாக இருக்குது, தண்ணி எதுவும் இல்லை இதில் பார்த்திங்கனாலும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை வந்து இது மேலே கொட்டிடலாம். ஒரு சிலர் ஃபுல்லாகவே ரைஸ் கொட்டினதுக்கப்புறம் கலந்தும் விடுவாங்க, அப்படியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி அப்படி செய்ய போகிறது கிடையாது. ரைஸை அப்படியே மேலே போட்டுட்டு நான் அதுக்கு மேலே தம் போட்டுற போகிறேன். இந்த ரைஸ்க்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயே நம்ம நெய்யும் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து உங்களோட விருப்பம்தான். நீங்கள் தாளிக்கும் போதும் நெய் போட்டுக்கலாம், இல்லைனா மேலேயும் வந்து நெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதை சுற்றி தான் நெய் விட போகிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து இதை சுற்றி விட்டுக்கிறேன். நம்ம கொதிக்கும் போது, இந்த தண்ணியில் கொதிக்கும் போது ரொம்ப ஆரஞ்சு கலராக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வடித்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது. இந்த கலர் வந்து போதும் நம்மளுக்கு, ரொம்ப அதிகமான கலரும் வேண்டாம். மீதி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் இருந்தது இல்லையா, அதை வந்து இப்போ இது மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் வாழை இலை வச்சு போடுறவங்க போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, ஒரு துணி வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இது மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே அடுப்பில் தான் செய்வோம், அந்த நெருப்பை போட்டு வேக வைப்பார். அதுவும் சூப்பராக இருக்கும், அப்படியே பலன்னு இருக்கும் அரிசியெல்லாம். இன்றைக்கி நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிக்கலாம். அவ்வளோதான், தம் இருக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற அன்னக்கரண்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அரிசியெல்லாம் உடையாமல் இருக்கும் பிரியாணியில். ஸோ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே சாப்பிடாதீங்க. திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் போல் நீங்கள் மூடி வச்சுருங்க. அப்போ இன்னுமே மசாலா அந்த சாதத்தோடு சேர்ந்து நல்லா ஊறி இருக்கும். அப்போ டேஸ்ட் இன்னும் அதிகமாக சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி சூப்பரான சிக்கன் டம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட்